நான் உங்களில் ஒருத்திங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் ரெசிபிங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க. அதுவும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த ரைஸு. வாங்க என்ன ரைஸுங்கிறத பார்க்கலாமா? புதினா ரைஸ் தாங்க. இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம புதினா சாதம் பண்ண போகிறோம். இதில் நான் ஒரு கட்டில் பாதி எடுத்துக்கிட்டேங்க. புதினா நல்லா இலை மட்டும் 5 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் புளிங்க. பச்சை மிளகாய் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம சேர்க்குற காரம் தாங்க. நம்ம தாளிக்கிறப்ப வேறு எந்த காரமும் இதுக்காக சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2-3 பேர்த்துக்கு பண்ணுற அளவுக்கு தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அளவு கூட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க. கொஞ்சம் நான் பச்சை வேர்க்கடலை தாங்க போட்டிருக்கேன். வறுத்த வேர்க்கடலையாக தான் நீங்கள் டைரெக்டாக போட்டுடலாம். பச்சை வேர்க்கடலை கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நான் முந்திரி பருப்பு போட்டிருக்கேங்க. எல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் எடுத்து ஊற்றிடலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இப்படி வருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணுங்க. நல்லா சுருளாக வதக்குங்கங்க. நல்லா சுருண்டு வரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சட்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இன்னும் நல்லா சட்டியில் ஒட்டாமல் வருங்க. பாருங்கங்க எப்படி இருக்குன்னு. இது தாங்க கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆல்ரெடி நம்ம வடித்த சாதம் வச்சுருக்கோம்லங்க, அந்த சாதத்தை எடுத்து ஒரு கடாயில் போட்டுட்டு அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்கங்க. சூப்பரான புதினா சாதம் சுட சுட நல்ல ஒரு உருளைக்கிழங்கு வறுவலோடு சாப்பிட்டு பாருங்களேன். இதுக்கப்புறம் என்னங்க வேணும்? அதுதாங்க சாப்பாடு. நமக்கு சாப்பாடு தானேங்க முக்கியம். ஆமாங்க, நம்ம எல்லாருக்கும் சாப்பாடுங்கிறது ஒரு முக்கியமான வாழ்க்கையில் நமக்கு ஒன்றி போனது. அதை ஆரோக்கியமாக சாப்பிடுவோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கங்க. பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.